நடிகர் வி.கே. ராமசாமியும் பெருந்தலைவர் காமராஜரும் சிறுவயது முதல் நண்பர்களானாலும் வி.கே. ராமசாமி எந்த காரியத்திற்காகவும் காமராஜரை போய் பார்த்ததில்லை. விருதுநகரில் பள்ளிக்கூடம் ஒன்றின் மேற்கூரை காற்றில் விழுந்துவிட்டது. ஊரில் உள்ள சிலர் அதே ஊரை சேர்ந்த நடிகர் வி.கே. ராமசாமி முதல்வர் காமராஜருக்கு நண்பர் என்பதால் அவரிடம் உதவி கேட்க முடிவு செய்தனர். சென்னை வந்த ஐவரும் ஒரு லாட்ஜில் அறை எடுத்து தங்கினர். காமராஜரை பார்த்து விஷயத்தை சொல்லி நீங்க உதவி செய்யணும் என்று கேட்டனர். சரி, நல்ல காரியம்தானே என்று காமராஜரை பார்த்து விஷயத்தை அவரிடம் சொன்னார் வி.கே. ராமசாமி. காமராஜர், பள்ளிக்கூட கூரை விழுந்ததற்கு ஊரிலிருந்து கிளம்பி 5 பேர் வந்திருக்கானா, இப்போ அவங்க எங்க தங்கி இருக்காங்க என்று கேட்க, லாட்ஜில் என்றதும் 5 பேர் லாட்ஜில் தங்க எவ்வளவு செலவு ஆயிருக்கும், ஊர்ல இருந்து வந்ததுக்கு டிக்கெட் எவ்வளவு ஆயிருக்கும், மூளை இருக்கா இவனுங்களுக்கு, இந்த காசை போட்டே கூரையை கட்டி கொடுத்திருக்கலாமே, மெட்ராஸுக்கு பிக்னிக் வந்திருக்காங்களா என்று வெளுத்து வாங்கினார். விட்டால் போதும் என்று வெளியே வந்த வி.கே. ராமசாமிக்கு காமராஜர் சொன்னது நியாயம்தானே, இது ஏன் நமக்கு தோணலை என்று யோசிக்க, பிறகு நடிகன் தான், தலைவன் தான் என்பது புரிந்தது. அடுத்த நாள் மேற்கூரை முதல்வர் உத்தரவால் சரி செய்யப்பட்டது.